ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் அன்பூர். அங்கு மக்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் நல்ல மனசுடையவன். ஆனால் அவன் எப்போதும் சோம்பேறியாக இருந்தான். கண்ணா அவன் எழுந்துரு, அம்மா வேலை தினமும் செய்ய சொல்வார், வேண்டும். கண்ணா, உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பஞ்சம் வந்தது. மழை கண்ணா, பெய்யவில்லை, only வயல்கள் through எல்லாம் work can you உலர்ந்து move விட்டன. forward in life. மக்கள் அனைவரும் கவலையில் இருந்தனர். அப்போது கிராம மூதாட்டி ஒருவர் சொன்னார், நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய கிணறு தோண்டினால் தண்ணீர் கிடைக்கும். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய வேலை கிணறு செய்ய தோண்டினால் ஆரம்பித்தனர். தண்ணீர் ஆனால் கிடைக்கும். கண்ணன் நாம் மட்டும் எல்லோரும் சேர்ந்து ஒரு சோம்பலாக பெரிய இருந்தான். கிணற்று தோன்றினால் பிறகு அவன் தண்ணீர் நண்பர்கள் கிடைக்கும். எல்லாம் கடினமாக உழைப்பதை பார்த்தான். அவன் மனதில் மாற்றம் வந்தது. நானும் உதவ வேண்டும் என்று நினைத்தான். அவன் கிணறு தோண்ட உதவ ஆரம்பித்தான். தினமும் உழைத்தான். சில நாட்களில் கிணறு தோண்டி முடித்தார்கள். அதில் நிறைய தண்ணீர் வந்தது. அனைவரும் மகிழ்ச்சியாக கத்தினார்கள், நம்மால் முடிந்தது. கண்ணன் அம்மா சிரித்து சொன்னார், பாரு கண்ணா, உழைப்பின் பலன் இதுதான். அந்த நாள் முதல் கண்ணன் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உழைப்பாளியாக மாறினான். உழைப்பால் எல்லாம் சாதிக்க முடியும். ஒற்றுமை இருந்தால் பாரு கண்ணா, எந்த உழைப்பின் சிரமமும் பலன் கடக்கலாம். இதுதானா?